வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதை அடுத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி அப்பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஆர் காமராஜ் பொது சுகாதாரம், பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசனைகள் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொடர் மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, ஆடலூர், பன்றிமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் பருவமழை பெய்தது. வெளுத்து வாங்கிய பருவமழையால் புல்லாவளி மலைப்பகுதியில் உள்ள ஜெரோனியம் ஆற்றில் தொங்குபாலம் வரை தண்ணீர் சீறி பாய்ந்து செல்கிறது. திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் குடிநீர் தேவையையும் பாசனத்தையும் பூர்த்தி செய்து வரும் ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைப்படி கடந்த ஆண்டு 65 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டதால் மழை நீர் வீணாகாமல் அணைக்கு வந்து அணையின் மொத்த கொள்ளளவான 23.5 அடி முழுவதும் நிரம்பியுள்ளது. இதனால் விவசாய பணிகள் துரிதமடைந்துள்ளதாகவும் அணை சுற்றுலா தளம் போல் காட்சியளிப்பதாகவும் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பெரிய சடையம்பாளையத்தில் 5 ஏக்கர் சுற்றளவுள்ள குளம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைப்படி முன் நடவடிக்கையாக 2,50 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டு மழைநீர் சேமிப்புக்கு ஏற்ற வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. கடந்த ஒரு வாரமாக ஈரோடு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தற்போது இந்த குளம் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள கொல்லம்பாளையம், காட்டுப்பாளையம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நிலத்தடி நீர் உயர்வுக்கு வழிவகை ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் விழுந்தமாவடி, வேட்டைக்காரன் நெருப்பு, கீழையூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.